நமஸ்காரம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா எல்லா தரக்கூடிய பிளானட்ஸ் எல்லாமே உங்களுடைய 10வது வீட்டிலையே இருக்குங்க. கொஞ்சம் மாற்றங்கள் வரும், பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமான பிளானட் குரு உங்களுடைய 5ல் வராரு, திரும்ப வராருங்க. ஆக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வர்றதுனால 2ஆம் ஆதியும் 11ஆம் ஆதியும் உங்களுக்கு 2லேயே வர்றதுனால உங்களால் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களால் உங்களுடைய குழந்தைகளுக்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல சுப செலவுகள் பண்ணக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் வீடு வாங்குவீங்க, எல்லாம் ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க. சந்தோஷமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக. என்னடா பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2ல் சனி உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு ராசிலேயே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அடுத்தது. ஆனால் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கணும்ல உங்களுக்கு. ஏன்னா பிளானட்ஸ் அது மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் முதல் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் 10லேயே உட்காந்துருக்கார். அதுக்கப்புறம் மாறிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற பிளானட்ஸ் எல்லாமே லாபஸ்தானத்துக்கு தான் மாறப்போகிறார். அப்போது சூரியனாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது, சுக்கிரனாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக அமையக்கூடியதுங்க. ரொம்ப நல்லா இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் திட்டி எழுத போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் அதற்கேற்ற ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பிராண்டிங், எஸ்இஓ இது மாதிரி பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, சர்ச் இன்ஜினில் பண்ணிகிட்ருக்கீங்க, யாரெல்லாம் பிராண்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்க, யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ, அதே மாதிரி யாரெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இது கிராப்பிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அறுவடைக்கான ஒரு நேரம் சொல்லலாம். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு கிடையாது. உட்காந்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் இந்த டைமில் உட்காந்து பேசி ஒரு சக்ஸஸ் பண்ணி முடித்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி வச்சுருக்கணும். ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. ஏன்னா மற்ற பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ல் குரு இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்திரன் பேருங்க. யாருக்கெல்லாம் புத்திர குழந்தைகள் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ சத்தான ஒரு குழந்தைகள் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதாக இருக்கோ ஐவிஆரில் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஏன்னா புத்திரஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அவரே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைச்சு கொடுத்து வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டங்களும் இருக்குங்க. ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு காலகட்டம். யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் பேச்சுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பேச்சை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பேச்சை கேட்டு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்துலாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல சுப செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக செலவுகள் கூட பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா குரு திரும்ப 5ல் வந்ததுனால பார்த்திங்கன்னா குளங்கள் வெட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, மற்றும் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி நல்ல ஒரு சோஷியல் சர்வீஸில் ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையுங்க. யாரெல்லாம் ஃபாரினில் பிஸ்னஸ் பார்க்கணும்னு பார்த்துட்ருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபாரின் டைஅப்ஸ் அமையறதுக்காகவும் ஃபாரினுடைய ஸ்டார்ட் அப்ஸினுடைய அமைப்புகள், அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. சின்ன துறையிலையும் பெரிய துறையிலையும் உங்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இவ்வளோ நாள் ரெகக்னைஸ்
ரெகக்னேஷன் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுடைய டேலண்ட்டை ரெகக்னேஷன் பண்ணி ஏதாவது ஒரு சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக அதற்கான மாற்றங்களும் ஏற்படுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பண வரவு நிறையா வரும். எப்படி செலவு பண்ணுறதுன்னு யோசிக்காமல் நல்ல செலவாக பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய வந்து பணம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு நேரனுங்க இது. ஏன்னா வந்து சனி வந்து 2லேயே 12ஆம் ஆதி 2ல் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விரயங்கள் எப்படின்னா எப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவுகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராசிலேயே வந்து ராகு உட்காண்டிருக்கார், 7ல் வந்து பார்த்திங்கன்னா கேது உட்காண்டிருக்கிறதுனால நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து கல்யாணமாகி அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். யாரெல்லாம் மறுமணம் வேண்டிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மறுமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஆக வந்து இந்த ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷனாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. குழந்தைகளுக்காக யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக பார்க்கணும்னு நினைக்கின்றீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், என்கிட்ட வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே வார்த்தை தான், குழந்தைகளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கற்றுப்பாங்க. அதுலேருந்து அவங்க வந்து தொழில் செய்கிறதுக்கானவோ இல்லை வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து போய் வேலை செய்கிறதுக்கான ஒரு நேரங்களும் ஏற்படுங்க. இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸுமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய விரும்புகிறாங்க. பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய இந்த எம்பிஏலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. டீச்சிங்கை காட்டிலும் அசைன்மெண்ட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுங்க. டைலரிங், ஃபேஷன் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தனியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த கட்டிங் பண்ணுறதுக்கான டைலரிங் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து தையல் மிஷினை வந்து நம்பி இருக்காங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி, அப்கமிங் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்தியாவே வந்து டாய்ஸ்க்கு வந்து நிறைய வந்து டாயிங் வந்து அந்த டாய் பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை மாதிரி வந்து டாயை வந்து புதுசாக இன்னோவேஷன் வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, அதனுடைய ஸ்டோரி க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. ஏன்னா நிறைய ஸ்டோரி டெல்லிங் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி ஸ்டோரியாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கலாம். நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கற்றுக்கூடும். ஃபாரின் லாங்குவேஜஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறோமோ அவங்களுடைய கல்ச்சர்ஸ் நமக்கு வந்து தெரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம அமைச்சு கொடுக்கறதுக்கான அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எதுவும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 530 காலேஜில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் 300 காலேஜ் வந்து ஆக்டிவாக இருக்குது. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சம் பேர் இன்ஜினியரிங் வராங்க. எல்லாருமே வந்து கோரில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர அலைடு வந்து என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஓப்பன் சோர்ஸில் இருக்கோ, லேர்ன் எவ்ரி திங், சர்டிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, சர்டிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் இயர் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு தான் வந்து வேலையே கிடைக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வந்து ஃபிட் பண்ணால் தான் நமக்கு வேலை கிடைக்குமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸ்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய குழந்தைங்களுடைய அதாவது என்னுடைய கிளைண்ட்டுடைய குழந்தைங்களுக்கு நான் வந்து நிறைய வந்து கற்றுக் கொடுங்கன்றது தான் சொல்வேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக் கொடுப்போங்க ஆக்சுவலாக, வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்குது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ்க்கான ஆப்பும் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். அதில் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது. அதை வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்ல சிறப்பாக அமையுங்க. அதனால் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறது நம்மளுடைய வேலைங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்குங்க. பிளானட்ரி பொசிஷனும் உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறதாகவே இருக்குங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.